பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கப்பில் கொடுக்குறாங்களே. நம்ம கிளாஸில் 3 கிளாஸ் அளவு வரும். 6 சோமனி. டீ தான் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. கூட சர்க்கரை இவ்வளோ பெரிய டப்பாவில் கொடுத்துருவாங்க, தேவைன்னா இப்போ போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் போட்டேன். அப்படி போட்டு தேவைப்பட்டால் இந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து லைட்டாக லேசாக அப்படி வாய் தொடச்சிக்கலாம். அப்படி தொடச்சிட்டு அது லேசாக அப்படி வச்சுட்டு அடுத்தது எல்லார் மாதிரியும் இப்படி எடுத்து இப்படி குடித்தா மீசையில் ஒட்டும் தான், வேறு வழி இல்லை. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைன்ற மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். போகிற வழியில் பாபரா ஷாப் இருந்தால் எடுத்துரும். இங்கே துஷான்பேயில் இருக்கிற மிகப்பெரிய மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஏரி இது. எப்படியும் ஒரு எவ்வளோ இருக்குன்னு தெரில. அது பக்கத்துலேயே எங்கள் பார்க்கு அதோட சூப்பராக இருக்குது. அது வந்து பெரிய மால். அது போட்டிங்லாம் இருக்குது. இன்றைக்கி ஒரு அட்வென்ச்சர் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அட்வென்ச்சர்னால் அடிக்கிற குளூரில் செத்த நாட்டில் ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிடும் போல் இருக்கு. ஜர்க்கின் போட்டிருக்கேன். காலையிலே வந்து உஸ்பெகிஸ்தான் எம்பசிக்கு போகணும், போயிட்டு விசா கேட்டு பார்க்கணும். அவங்க ஸ்டிக்கர் விசா கொடுத்தாங்கன்னா நாளைக்கே கிடச்சிரும், அங்கே போயிடலாம். அதனால் நாளைக்கு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணும். 9 மணிக்கெலாம் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் எம்பசி. மதியானம் போயிட்டு வந்தோம், அது க்ளோஸ் ஆகிட்டுது 12 மணியோட. அதனால் காலையிலே வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இன்றைக்கி நைட்டு ரூம் எடுக்கலை, இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பலான்ட்டு இருக்கேன். ஒரு நாள் நைட்டு தங்கி பார்ப்போம், நான் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு எடுக்கலாமே, எடுத்து எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட செக்யூரிட்டி அண்ணாட்ட கேட்டேன். ஓகேன்ட்டார், தங்கிக்கலாம், பார்த்து இருந்துக்குங்க அப்படின்ட்டாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு தனியாக 2-3 செக்யூரிட்டி இருக்காங்க, நைட் டைம்லையும் சரி பகல்லையும் சரி. இங்கே உள்ள இடம் சூப்பராக இருக்குது, ஆனால் அது 6 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க, உள்ளே போக முடியாதான். இங்கே வெளியிலே வராண்டாவில் தான் ஒரு சின்ன அடக்கமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதிலே போயிட்டு பாயை போட்டு பிரித்து படுத்துடலான்னு பார்க்குறேன். குளிரை எப்படி தாங்கி இருக்க போகிறோன்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். குட் மார்னிங். மணி காலையில் 7, நல்லா வெடிஞ்சிடுது. பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். நைட்டு என்ன நடந்ததுன்னா, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்துடுது. அட்வென்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே தங்குறேன்னு சொல்லிட்டு நைட்டு கேட்டிருந்தேன்ல, அவர்கிட்ட ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னால, ஒன்றும் சொல்லலை, இங்கே தங்கிங்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே தங்குறதும் ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி காமிச்சார். காமிச்சிட்டு
உங்களுக்கு நல்ல இடம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் பக்கத்தில் இங்கேருந்து தெரியுதான்னு தெரில, இதோ அந்த கடைசியில் ஆர்ச்சி தெரியுதுல்ல, பஸ் ஸ்டாண்டு உள்ளே வர என்ட்ரன்ஸு ஆர்ச்சி, அதுக்கு பக்கத்துலேயே அவருடைய ரூம் இருக்குங்க. அந்த ரூமுக்கு இட்டுட்டு போய் நீங்கள் இங்கே தங்கிக்கலாம், சார்ஜும் இருக்குது, ஒரு டேபிள் ஒன்று கொடுத்து நல்லா நம்ம ரூமில் இருக்கிற அளவுக்கே இருந்தது. அப்புறம் காலையில் எழுந்து வந்து ஒரு காஃபி ஒன்று ஒரு 6:30க்கெலாம் வந்து அவரே எழுப்பி விட்டார். டைம் ஆகிடுது, காலைல சீக்கிரம் போகணுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி, அதிகாலையிலே கிளம்பணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி காலைல வந்து எழுப்பி விட்டு கூடவே வந்தார். வந்து அவருக்கு ஒரு காஃபி ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நானும் ஒன்று சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் பாருங்களா. ஆனால் நைட்டு இங்கே தங்கியிருந்தா இங்கேயே தங்கி படுத்துருந்தேன்னா வச்சுக்கோங்க, வெளியில் படுத்துருப்பேன். அவ்வளோ குளிர். நேற்று நைட்டு ஒரு 1/2 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணும்போதே அப்படியே ரொம்ப குளிரில் வந்து உடம்பெல்லாம் ஜில்லுன்னு மேலே துணியை ஈரமாக ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு பனி குளிர் எல்லாமே. அதுக்கு ஃபஸ்ட்டு தங்குன்னு சொல்லிட்டாரே தவிர அதுக்கப்புறம் அவருக்கே அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, அவரே கூப்பிட்டு இந்த ரூமில் வந்து தங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் தங்க வச்சார். பரவாயில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே இதுவும். இங்கேருந்து வெளிநாட்டில் வந்து ரூம் வாடகை எடுக்காமல் ஃப்ரீயாகவே தங்கியாச்சு. இன்றைக்கி ஒரு நைட்டு தங்கி பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாமல் கரெக்டாகவே நல்லபடியாகவே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் காலையில் அவருக்கு ஒரு 20 சோமானி கையில் கொடுத்துட்டான். எதாக இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லி. வயசானவர் தான், ஒரு 60 வயசு இருக்கும். நல்லா பேசினார். இங்கே பஸ்ஸெல்லாம் ஏன் நின்றுட்டே இருக்குன்னா உட்கார முடியாதுல்ல, அதனால் இல்லை. இது வந்து எல்லாமே லாங் ரூட் போகிற பஸ்ஸு தான். பார்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் மார்ச் ஏப்ரலில் தான் ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த பஸ்ஸுக்கெலாம் வேலை. அந்த பிளாக் பண்ணாத ரோட்ஸுக்கு போகிற பஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. மற்றபடி எல்லாமே அப்படியே தான் நிற்கிது. பஸ் ஸ்டாண்டுக்கே மொத்தம் வேலையே இல்லைன்னு வைங்க. வெளியில் போகிற அந்த லோக்கல் பஸ்ஸு தான், இங்கே உள்ளுக்குள்ளே டவுனில் போகிற லோக்கல் பஸ்ஸு தான். அதுவும் இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு தான் போகணும், பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில். அங்கே போயிட்டு பஸ் ஏறிக்கலாம். இன்றைக்கி கிளம்புவோம். உஸ்பெகிஸ்தான் எம்பசிக்கு போயிட்டு 9 மணிக்கெலாம் போகணும். இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் போயிடலாம். விசா கையில் கொடுக்குறாங்களா இல்லை என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டு இன்றைக்கி வாங்கியே ஆகணுங்க. வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியது தான்.